வணக்கம் வழக்கறிஞர் ஹரிசங்கர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த நுங்கம்பாக்கத்தில் கடந்த 24ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட மென்பொறியாளர் சுவாதியோட கொலை வழக்கை தானே ஏற்று நடத்துவதாகவும் அந்த வழக்குக்கான செலவையும் நீங்களே ஏற்றுக்கிறதாகவும் உங்களோட முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தீங்க. இந்த முயற்சிக்கான உங்களோட காரணத்தை சொல்லுங்கள் எங்ககிட்ட. கண்டிப்பாங்க. அதாவது வணக்கம். ஒவ்வொருவருக்கும் நமக்கு தனி மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சமுதாய கடமைங்க இருக்கு. அதுலேயும் வழக்கறிஞர் என்னுடைய தொழிலில் என்னுடைய தொழிலுக்கு ஒரு நேர்மை, நியாயம், நீதிங்கிற ஒன்று இருக்கணும். மற்றவர்களுக்கு நாங்கள் முன்னுதாரணமா இருக்க வேண்டிய தேவை கண்டிப்பா உண்டு ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும். ஏன்னா நீங்க அரசியலையோ மற்ற எதிரியா பாத்தீங்கன்னா அதிகமா வழக்கறிஞர்களுடைய பங்கு இருக்கும். அதனால இந்த ஒரு முயற்சி நாம ஆரம்பிச்சு வச்சோம்னா இது ஒரு சீர்குறி. இது எல்லாருக்கும் இந்த உணர்வு எது நடந்தாலும் தட்டி கேட்கணுங்கிற ஒரு உணர்வு வரணும். கண்டிப்பா இந்த வழக்குல ஒரு அரசு வழக்கறிஞர் தான் இதுல ஆஜராக முடியும், நீங்க எப்படி ஆஜராக முடியும் என்று பல பேர் விமர்சனங்கள் வைத்தார்கள். அதுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், முதலில் இந்த வழக்கில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அவங்களை ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டு குற்றப்பத்திரிகை நகல் கொடுத்து கமிட்டல் பண்ணி அது எப்ப மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இருக்கப்படுதோ அந்த அன்னைக்கு மட்டும்தான் அரசு வழக்கறிஞர் அதுக்கு வருவார். அது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு தேவையான சட்ட உதவிகள் இதுல நிறைய இருக்குங்க, பண்ண வேண்டி இருக்கு. மேலும் ஒரு சாதாரண தனிப்பட்ட வழக்கறிஞர் ஒருவர் அரசு வழக்கறிஞருக்கு உதவியாக எந்த ஒரு வழக்கிலும் ஆஜராக முடியும். எழுத்து மூலமா ரிட்டன் ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்க முடியும். சரி. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய தரப்புல நீதிமன்றத்தை அணுகு இந்த இன்னார் எங்களுக்கு தனியா சிறப்பு நீதி அதாவது சிறப்பு வழக்கறிஞரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதையும் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. நீங்கள் இந்த பதிவு சுவாதியோட ஃபேமிலியை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களோட நம்பரோட அந்த பதிவு இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சுவாதியோட ஃபேமிலியை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சதா? அவங்க தரப்பில் எதுவும் சொன்னாங்களா உங்ககிட்ட? நிறைய பேர் தொடர்பு கொண்டு அவங்களுடைய நண்பர்கள் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்காங்க. சரி. இன்னும் அவங்களுடைய பெற்றோர்கள் யாரையும் சந்திக்கக்கூடிய மனநிலையில் இல்லை அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. சரிங்க. இன்னும் ஓரிரு நாட்கள் நேரிலே போய் சந்திக்கலாம்னு இருக்காங்க. இப்போ இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதிமன்றமே இந்த வழக்கை தானே முன் விசாரிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமான உங்களோட கருத்து சொல்லியிருக்காங்க. தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அவரையும் கூப்பிட்டு அறிவுரை கொடுத்திருக்காங்க. மேலும் 4 தனிப்படை அமைச்சிருக்காங்க. 4 தனிப்படை எல்லாமே சைபர் கிரைம்ல இருந்து எல்லாமே இணைந்து செயல்பட போறதா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன காரணத்துக்காக இதுங்கிறத விட ஒரு பட்டப்பகல்ல ஒரு பொது இடத்துல ஒரு பெண்ணுக்கு தீங்கிழைப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் நம்மளுடைய ஆவணம். கொலை எதுக்குமே தீர்வு கிடையாதுங்கிறது ஒரு வழக்கறிஞரா நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா பல கேஸ்ல நாங்க ஆஜராயிருக்கோம். ஒரு சாதாரண உணர்ச்சி வகப்படக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு தவறு பண்ணிட்டு ஆயுள் முழுக்க ஜெயில இருக்கிறவங்களுடைய வேதனை எனக்கு நல்லா தெரியும். அதனால எந்த ஒரு பிரச்சனைக்கும் கொலையோ ஆயுதம் ஏந்ததோ தீர்வே கிடையாது. ஹரிசங்கர், நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு ரெட்பிக் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த 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 வழக்கில் அடுத்து நீங்கள் ஆஜராக வாய்ப்பு இருக்கா? அவங்க குடும்பத்தார் உங்களை தொடர்பு கொண்டு உங்ககிட்ட உதவி கேட்கிற பட்சத்தில் நீங்கள் ஆஜராகக்கூடிய வாய்ப்பு? கண்டிப்பாக அவங்க ஒரு மனு கொடுத்தாங்க, நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்து இவர் எங்களுடைய சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்கணும்னு கேட்கவும் எங்களுக்கு அதிகாரம் உண்டு, அவங்களுக்கு உரிமை இருக்கு. அல்லது நம்ம அரசு வழக்கறிஞருக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்கனால நம்ம அதை பண்ண முடியும், கண்டிப்பா பண்ணுவோம். இது இந்த சுவாதி இதோட நிற்கிறதா இல்லை. இந்த சமூக ஊடகத்துல கிடைச்சிருக்கிற ஆதரவு வைத்து பாக்குறப்ப நீ ஒவ்வொரு இதுலையும் தொடர்ந்து இறங்கி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஆதரவும் கிடைச்சிருக்கு. நீங்கள் இந்த பதிவை உங்களோட முகநூல் பக்கத்தில் பதிவிட்டதுக்கு பின்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ நண்பர்களோ மற்ற ஆட்கள் இதுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க? பெரும்பாலும் பாராட்டு, பல விமர்சனங்களும் வந்தது. இது சுய விளம்பரத்துக்காக பண்ணதா சொல்லி சொன்னாங்க. நான் இதை பெருசா எடுத்துக்கல. அதை வாழ்த்துக்களையும் வசைபாடுகளையும் ஒரே இதாக தான் எடுத்துக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்த நம்ம பண்றோம். அதுக்கு உறுதுணையா வர்றவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம், வசைபாடுறவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம். அவர்களுடைய அவங்க நம்மளை தொடர்ந்து கண்காணிக்கிறப்ப நம்ம இன்னும் சின்சியரா இதுல பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நன்றி ஹரிசங்கர் கிருஷ்ணதுளசி. தேங்க்யூ.